ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான அம்புஜாபேட்டை மேரேஜ் பேண்ட் அப்படின்ற ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு அழகான கிராமத்தில் ஹீரோட அக்கா ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனுஷனுக்கும் ஹீரோட அக்காவுக்கும் ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயிருதுங்க. அந்த பஞ்சாயத்து காரணமாக ஹீரோட அக்காவை ஸ்கூலில் வச்சு நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்திடுறான் இந்த பெரிய மனுஷன், ஜாதி வெறி காரணமா. இது எங்கே ஆரம்பிச்சது, எங்கே போய் முடிஞ்சது அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அந்த அழகான கிராமத்துக்கு இன்னொரு முகமும் இருக்குதுங்க. சில ஸ்டேஞ்சான விசுவல்ஸ் எல்லாம் ஆரம்பத்திலேயே நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஊர் மக்கள்லாம் ஒன்று திரண்டு வர மாதிரியும் ஹீரோ ரொம்ப வேகமா ஓடி வர மாதிரியும் ஒரு செவுத்துல ஒரு டிராயிங்கையும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. சம்பவம் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் தெளிவா தெரியுதுங்க. என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். ஹீரோடைய பேரு மல்லிகார்ஜுன், ஹீரோடைய அக்கா பேரு பத்மா. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல ஹீரோடைய அக்கா டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் அவங்க ஒர்க்கை சின்சியரா பண்ணிட்டு இருக்காங்க. காலையிலேயே ஹீரோக்கும் ஹீரோடைய அக்காக்கும் கண்ணாடிக்கு சண்டை. கரெக்டா ஹீரோ பிக்கப் பண்றதுக்காக ஹீரோடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காருங்க. ஆக்சுவலா ஹீரோ இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மேரேஜ் பேண்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் ஹீரோடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஹீரோடைய அக்காவும் கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி இந்த கிரீம் எல்லாம் எடுத்து தலையில தடவி ரெடி ஆயிட்டு இருக்காரு. யாரையோ பார்க்க போறோம் அப்படின்ற குஷியில இருக்கிறாரு அப்படின்னு அவரோட நடவடிக்கையிலேயே நமக்கு தெரியுதுங்க. இப்ப ஹீரோ ரெடியாகி வெளியே வரும்போது அப்ப ஹீரோடைய அம்மா, போற வழியில தானே அப்பா கடை இருக்கு, அப்பா கடையில இந்த சாப்பாட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, ஏமா ஆல்ரெடி பெரிய இடத்து கல்யாணம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நானே கவலையில இருந்துட்டு இருக்கேன், நீ வேற சாப்பாடு கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது அப்படிங்கும் போது, போற வழி தானடா கொடுத்துருடா அப்படின்னு சொல்ல, சரி கொடுங்க அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோடைய அப்பா இந்த கிராமத்துல சலூன் கடை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. நேரா அவரோட ஷாப்புக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோடைய டீம் ஆல்ரெடி அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துட்டு மியூசிக் எல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க லேட்டா தான் அந்த இடத்துக்கு போறாங்க. போன உடனே அவங்களோட டீம் கூட ஜாயின் பண்ணி இவங்களும் வாசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக ஒரு பெரிய மனுஷன் வராருங்க. அந்த பெரிய மனுஷனுடைய கார்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி வரா. அந்த பொண்ணுடைய பேரு லக்ஷ்மி. அந்த பொண்ணை சைட் அடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோ இந்த மாதிரி ரெடியா இருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருதுங்க. அந்த பொண்ணு கிட்ட இருந்தும் கிரீன் சிக்னல் வருதுங்க. என்னதான் அந்த பொண்ணு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கும் ஹீரோவை பிடிச்சிருக்கு அப்படின்னு இதுல இருந்தே தெரியுதுங்க. இந்த பணக்காரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவருடைய பேரு வெங்கட் பாபு. இந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரர். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு கடன் உதவி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்க பேண்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு அடுத்தடுத்த சாங்ஸை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஆல்வேஸ் ஹீரோனுடைய நினைப்பிலேயே இருந்துகிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் ஹீரோடைய அக்கா இருக்காங்க இல்லையா, பகல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துட்டு ஈவினிங் டைம்ல இந்த வெங்கட் பாபு ஒர்க் பண்ற இடத்துக்கு போயிட்டு இந்த அக்கௌண்ட்ஸ் ஒர்க் எல்லாம் பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இந்த வெங்கட பாபு தான் வந்து இந்த ஊர்ல ஸ்கூல் உருவாகிறதுக்கு டொனேட் பண்ணியிருக்கிறான். பத்மாக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கிறான். அதுக்காக இவங்க ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா பாக்குற எல்லாருமே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு தப்பா தாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்கூலோடைய செவுரு இருக்கு இல்லையா, அந்த செவுத்துல இந்த படிக்காத தற்கூரி பசங்க என்ன பண்றானுங்கன்னா ஒரு பெண்ணோடைய உடம்பை அப்படியே வரைஞ்சு வச்சுட்டு போயிடுறானுங்க அசிங்கமா. அதை பார்த்த ஹீரோடைய ஃப்ரெண்டு போய் பெயிண்ட் எல்லாம் ஊத்தி அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டுட்டு வராருங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு பேண்ட் வாசிக்கிறது மட்டும் இல்லாம பெயிண்டர் வேலைக்கும் போவாருங்க. நேற்று ராத்திரி தான் இதை நோட்டீஸ் பண்ணி ஹீரோடைய ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி விட்டு வராரு. அடுத்த நாள் காலையில மறுபடியும் இந்த ஏரியில முளைச்ச ஏலியனுங்கெல்லாம் போயிட்டு அதே கிறுக்கு வேலையை தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கு. இவனுங்கெல்லாம் படிக்கவும் மாட்டானுங்க, திருந்தவும் மாட்டானுங்கன்னு இதுல இருந்தே தெரியுது. இந்த வெங்கட பாபு இருக்கிறார் இல்லையா, இவருக்கு 3 பிசினஸ்ங்க. ஒன்னு தேங்காய் பிசினஸ், ரெண்டாவது சிமெண்ட் பிசினஸ், மூணாவது இந்த பினான்ஸ். ஆனா இந்த பினான்ஸ்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா அதிகமான வருமானம் வருது. இவங்களுக்கு சொந்தமான சிமெண்ட் மூட்டையெல்லாம் லேபர்ஸ் இறக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கெல்லாம் ஒன்னு சிமெண்ட் மூட்டை இறக்க வேணாம், இங்கெல்லாம் இடம் கிடையாது, ஒன்னு பண்ணுங்க போய் ஸ்கூல்ல இறக்கி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறாருங்க. எல்லாருக்கும் தெரியற மாதிரி டொனேட் பண்றது அதே ஸ்கூல்ல இவங்க பர்சனல் யூஸும் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரியுதுங்க. இப்போ வெங்கட பாபுவை மீட் பண்றதுக்காக ஒரு நபர் வந்திருக்காரு. இவர் வேற யாரும் இல்லைங்க, ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா ஒரு மியூசிக் பேண்டு, அந்த பேண்டோட ஓனர் தான். 50,000 ரூபாய் அர்ஜென்ட்டா கடன் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆல்ரெடி 3 லட்சம் ரூபாய் நீ கடன் வாங்கியிருக்க, அதுவே இன்னும் நீ அடைச்சு முடிக்கல, அதுக்குள்ள 50,000 ரூபாய் கடனா அப்படின்னு கேட்க, ரொம்ப அர்ஜென்ட் அதனால தான் கேட்கிறேன், என்னுடைய பேப்பர்ஸ் எல்லாம் கூட உங்ககிட்ட இருக்கு இல்லையா அதை வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே வீட்டில் போய் வாங்கிக்க, ஆனா 10 வட்டி அப்படின்னு சொல்ல, இதுக்கு முன்னாடி 7 வட்டி தானே அப்படிங்கும் போது கேட்டோன்னா கொடுக்குறேன்ல 10 வட்டி தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றாருங்க. இந்த வெங்கட பாபுவோட அசிஸ்டன்ட் சொல்றாரு, எதுக்குங்க அவங்களுக்குலாம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றீங்க அப்படின்ட்டு. அதுக்கு இந்த வெங்கட பாபு சொல்றாரு, சென்டர்ல இடம் வாங்குறது சும்மாவா, அந்த பேண்ட் ஆஃபீஸோடைய வேல்யூ என்ன தெரியுமா, 15 லட்சம் ரூபாய். இன்னும் 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தோம்னா அவனால கண்டிப்பா கடன் அடைக்க முடியாது, அதனால அந்த இடத்த ஈஸியா நான் ஆக்குபை பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வெங்கட பாபு சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோடைய அப்பா சலூனுக்கு வர சொல்லியிருக்கிறாரு. எதுக்கு அப்படின்னு போய் பார்த்தா, இன்னைக்கு சண்டே நிறைய க்ரௌடு வந்திருக்கு, கடையை நான் பார்த்துப்பேன், நீ என்ன பண்றேன்னா இந்த வெங்கட பாபுவோட வீட்டுக்கு போய் கட்டிங் பண்ணி விட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, நான் போகணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்க, அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, சண்டேடா உன் ஆள் வீட்டில் தாண்டா இருப்பா அப்படின்னு சொல்ல, சரிப்பா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே
உடனே ஹீரோ அந்த எக்யூப்மெண்ட்லாம் தூக்கிட்டு ஹீரோனுடைய வீட்டுக்கு போறாருங்க. இந்த வெங்கடபாபு இருக்கிறார் இல்லையா, அவருக்கு திருமணமாகி ஒரு மகன் இருக்கிறான். மகனுக்கு கட்டிங் பண்ணி விடுறதுக்காக தான் ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்காருங்க. ஹீரோயின் அப்படியே ஹீரோ பார்த்து ஸ்டன் ஆயிடுறாங்க. உடனே ஸ்மைல் பண்ணிட்டு உள்ள போய் அண்ணியை கூட்டு வர அப்பதான் பையனையும் கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இது வரைக்கும் ரெகுலரா உங்க அப்பா தான்ப்பா வந்து வெட்டுவாரு, நல்லா வெட்டி விடுவாரு, நீயும் அதே மாதிரி கரெக்டா வெட்டி விட்டுரு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கவலையே படாதீங்க, நான் பார்த்து பக்காவா பண்ணி விட்டுறேன் அப்படின்ட்டு ஹீரோ வேலையை ஸ்டார்ட் பண்றாருங்க. அப்பவே அண்ணி பக்கத்துல இருந்து அவங்களுக்கு ஏதாவது உதவினா பண்ணுமா, நான் உள்ள போறேன் வேலை இருக்கு அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்புறம் என்ன, ஹீரோவும் ஹீரோனும் கொஞ்சம் ஃப்ரீடமாவே சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணி வந்து ட்ரெஸ் கொடுக்குறாங்க. இது என்னோட கணவனுக்காக எடுத்த ட்ரெஸ் தான், யூஸ் பண்ணிக்க, புது ட்ரெஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இல்லப்பா புடி அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்றாங்க. கூடவே பணம் கொடுக்குறாங்க. அதான் ட்ரெஸ் கொடுத்துட்டீங்களா அப்புறம் எதுக்கு பணம் அப்படிங்கும் போது, இல்ல பரவாயில்ல இந்த அப்படின்னு அண்ணி பணம் கொடுக்குறாங்க. இதை வாங்குறதுக்கு ஹீரோக்கு சங்கட்டமா இருக்குது, வாங்கினதுக்காக ஹீரோனுக்கும் சங்கட்டமா தாங்க இருக்கு. அப்புறம் ராத்திரி ஹீரோடைய மொத்த ஃபேமிலி வீட்டுக்கு வெளியில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோட அக்கா கிட்ட உனக்கு எந்த மாதிரி மாப்பிளக்கா வேணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோடைய அக்காவும் நிலா மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி சும்மா ஜாலியாக பேசிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ஹீரோடைய அக்கா ஸ்கூலுக்கு போறாங்க. போற வழியில இந்த ஏலியன்ஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டு காசிப் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதை பத்தி எல்லாம் நம்ம பத்மா ஒன்றும் கேர் பண்ணிக்கிறது இல்லை. ஸ்கூலுக்கு போனா அங்க ஃபுல்லாவே இந்த சிமெண்ட் புகையா இருந்துகிட்டு இருக்கு. இந்த சிமெண்ட் மூட்டையை ஃபுல்லாவே ஸ்கூலுக்கு வெளியில அடுக்கி வச்சிருக்காங்க. வெங்கடபாபுவும் பத்மாவும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால டைரக்டா வெங்கடபாபு கிட்டேயே போய் பத்மா சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும், உடல்நிலை கோளாறு ஏற்படும், அதனால மாத்தி வச்சிருவெங்கட்டே அப்படின்னு இந்த மாதிரி தான் பேசுறாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால. ஆனா இந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ஊர்ல நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களுக்கு எல்லாரும் கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன, ஆனா இவன் மட்டும் என்ன உங்களை வெங்கட்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போறா, இந்த ஊருக்காரங்களாம் உங்களை பத்தி ரூமர் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, நீங்க ஏன் அந்த ரூமரை உண்மையாக்கி அவளுங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க கூடாது அப்படிங்கும் போது எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு வெங்கடபாபு அமைதியா போயிடுறான். அங்க கட் பண்ணா இந்த வெங்கடபாபுக்கு தம்பின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. இவன் தாங்க மெயின் கல்பிரிட்டே. டீ குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கான். வண்டியை ஒரு மாதிரி நிப்பாட்டி இருக்கிறான். முன்னாடியே வண்டியை நிப்பாட்டின ஒருத்தர் வண்டி எடுக்கிறதுக்கு சிரமப்பட்டு இருக்கிறாருங்க. அப்போ டென்ஷன் ஆகி எவன்டா வண்டி இப்படி நிப்பாட்டினது அப்படின்னு சத்தம் போட, என்னடா சொன்ன அப்படின்னு வெங்கடபாபுவோட தம்பி குரலை வசத்துறான். உங்களோட வண்டிங்களா, சாரிங்க அப்படின்னு அந்த நபர் சைலண்டா போறாரு. ஆனா வெங்கடபாபுவோட தம்பி பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம ஜாதி பேரை சொல்லி கேவலமா பேசுறான். அது வண்டி பிரச்சனையா இருக்கிற வரைக்கும் அவன் பிரச்சனை அவன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு எல்லாரும் சைலண்டா இருந்தாங்க. எப்போ ஜாதியை எடுத்து இவன் பேசினானோ எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. எல்லாம் ரவுண்டு கட்டி போட்டு பொழந்துடுறாங்க. குறிப்பா ஹீரோ போட்டு பொழந்து எடுத்துடுறாருங்க. அடியை வாங்கிட்டு இருறா எங்க அண்ணனை கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு நேரா தன்னுடைய அண்ணன் வெங்கடபாபு கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து பண்ணணும் அப்படின்னு ஒரு பேசுறாரு. இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஜாதி விவகாரம், இந்த விஷயம் வெளியே வந்தது அப்படின்னா உங்க தம்பிக்கு தான் கெட்ட பேரு, அதனால இதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, உடனே வெங்கடபாபு சொல்றாரு, ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் உனக்கு கூப்பிட்டு காசு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எங்க பக்கம் நிக்கணும் அப்படின்றதுக்காக தான். சரிங்க என்னால முடிஞ்சதை தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் கிளம்புறாரு. இவருக்கு எதுக்கு நான் கேஷ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தம்பி கேட்க, நீ வாய மூடுறா, எல்லாம் உன்னால வந்தது, மூடிக்கிட்டு இல்லாம சும்மா இருந்தவங்களை போய் சொரிஞ்சுட்டு அடி வாங்கிட்டு வந்துட்டு ஏமானத்தை வாங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறாருங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோடைய கேங்கு அந்த பேண்ட் ஆஃபீஸுக்கு முன்னாடி மியூசிக்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழியா நம்ம பெண்கள்லாம் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பேண்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல இந்த பாட்டு புக்கெல்லாம் விற்கக்கூடிய கடை இருக்குங்க. அங்க ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து புக் வாங்கிட்டு இருக்காங்க. அப்பவே திரும்பி திரும்பி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல கௌரின்ற பொண்ணு நோட் பண்ணி, நீ என்ன அங்க பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல, நான் கேஷுவலா தான் பார்த்தேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அப்புறம் பாட்டு புக் வாங்கிட்டு போயிட்டு இவங்க கிளாஸ்ல உட்காந்து படிக்க ஆரம்பிக்க, அந்த பாட்டுக்கு கரெக்டான பேக்ரவுண்ட் மியூசிக்கை ஹீரோடைய கேங்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த படத்தோட பாட்டு புக்கு தான் வாங்கணும் அப்படின்னு எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு இவங்க டிஸ்கஸ் பண்ண, எப்படியும் அந்த கடைக்காரர் சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு. அப்பதான் கௌரி வந்து சொல்றாங்க, எனக்கு ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு லவ் லெட்டர் எழுதி நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட லெட்டர் கொடுத்துட்றாங்க. ஹீரோனுக்கு ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, என்னடா அது இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்ட்டு சரின்ட்டு நம்ம ஹீரோனும் அந்த லெட்டர் கொடுக்கறதுக்காக ஹீரோவோடைய பேண்ட் ஆஃபீஸ்க்கு போக ஹீரோ அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரொம்ப நாள் எதிர்பார்த்தது இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் கொடுத்த அந்த லெட்டரை ஹீரோ வாங்கிக்கிறாரு. சூப்பரா லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எல்லோரும் செலிப்ரேட் பண்றாங்க. ஹீரோ நான் தனியாக போய் படிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த லெட்டரை படிச்சு பார்த்தா அது கௌரி எழுதின லெட்டருங்க. உடனே ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, டீ இது லக்ஷ்மி எழுதின லெட்டரே கிடையாதுடா, கௌரி எழுதுனது, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கௌரியை மீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ வராருங்க. கௌரி கிட்ட டைரக்டா எல்லோரும் முன்னாடியுமே சொல்லிடுறாரு, இது வரைக்கும் நான் உன்னை தங்கச்சியா தான் பார்த்தேன், இனிமேலும் தங்கச்சியா தான் பார்ப்பேன், எனக்கு உன் மேலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அதே லெட்டரை கௌரி கிட்ட கொடுத்து நீ இதை உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மேல காதல் இருக்கிறத இவர் வெளிப்படுத்திடுறாருங்க. அந்த லெட்டரை கொண்டு போய் கிளாஸ்ல வச்சு ஓப்பன் பண்ணி படிச்சா நம்ம ஹீரோ அவருடைய காதலை வெளிப்படுத்தியிருப்பாரு. இப்போ இருந்தில்ல நீ ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அப்ப இருந்தே நான் உன்னை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவருடைய காதலை வெளிப்படுத்தியிருப்பாரு. ஹீரோனுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்குங்க, லவ் இருக்கு, ஆனா லவ் பண்றதுக்கு மைண்ட் இல்லைங்க, ஏன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு ஹீரோனுக்கு தெரியும். அங்க கட் பண்ணா இந்த வெங்கடபாபு அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டுட்டு நேரா ஹீரோடைய சலூன் கடைக்கு வராருங்க. ஆக்சுவலா வெங்கடபாபுவோட தம்பி மேல ஹீரோ கை வச்சார் இல்லையா, அந்த காண்டு பயங்கரமா இருக்குதுங்க. அங்க வந்து உட்காந்துட்டு வேலை யாருமே அப்படின்னு
அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணி விட ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த வெங்கட் பாபு ஹீரோவை முறைச்சிக்கிட்டே இருக்கிறாருங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஐ கான்டாக்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வெங்கட் பாபு பேச ஆரம்பிக்கிறாரு. என் தம்பி அடித்தது நீ தானே, நீ தான் இந்த குரூப்போடைய லீடர்னு எனக்கு தெரியும். சிம்பாலிக்காக சேவிங் பண்ணும்போது சில விஷயங்கள் எல்லாம் பண்ண சொல்லி இதுதான் நீ, இதுதான் உன்னோட நிலைமை, இதுதான் நான், இதுதான் என்னோட நிலைமை, அதை புரிஞ்சு நடந்துக்க, நீ போட்டிருக்கிற சட்டை கூட என்னது அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு இந்த வெங்கட் பாபு கிளம்பிடுறாருங்க. அவர் போன உடனே காயின் பாக்ஸில் ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த காயின் பாக்ஸ் நம்பர் தான் வந்து ஹீரோன்ட்ட கொடுத்துருந்துருக்காரு. அட்டன் பண்ண உடனே ஒரு பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடுறாரு. நான் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேனே அதுக்கான பதில் அப்படின்னு கேட்க, எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறாங்க. பிடிக்கும்னா லவ் யூ தானே அப்படிங்கும் போது பிடிக்கும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பிடிக்கும்னா அது லவ் தானே, நம்ம லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி கிடையாது, நம்ம எப்படி லவ் பண்ண முடியும், உனக்கே தெரியும் இல்லையா இங்கே இருக்கக்கூடிய அரசியல், நம்ம லவ் பண்ணாலும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம்லாம் பண்ணிக்கவே முடியாது, இது ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, இப்போ புதுசாக லவ் பண்ணுறவங்க நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த கேரண்டியெல்லாம் கொடுத்துட்டா லவ் பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் இல்லைல்ல. ஸோ நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுவோம், அதுக்கான எஃபர்ட்டை போட்டோம்னா கண்டிப்பாக சேருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ணுறாரு. அப்புறம் ஹீரோயின் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. மீட் பண்ணுறதெல்லாம் சான்ஸே கிடையாது அப்படிங்கும் போது சீக்கிரட்டாக மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு சலூன் கடையில் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. அப்போ இந்த சலூன் கடையை அப்படியே நம்ம ஹீரோயின் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சும்மா கேள்வியெல்லாம் கேட்டுட்டு நான் கிளம்புறேன் டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. மறுபடியும் எப்போ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் வந்து ரோட்டுக்கிட்ட வருவேன், அப்போ வந்து பேசலாம் முடியாது ஆனால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள காதல் கன்ஃபார்ம் ஆகி லவ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இனி காயின் பாக்ஸில் கான்டாக்ட் பண்ணுறது நல்லா இருக்காது அப்படின்ட்டு இவர் புதுசாக ஒரு ஃபோனே வாங்குறாரு. அந்த ஃபோன் மூலமாக வந்து நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு கால் பண்ணும்போது வீட்டில் எல்லோரும் இருக்கிறாங்கன்னு ஹீரோயின் ஃபஸ்ட்டு கட் பண்ணி விடுறாங்க. மறுபடியும் ஹீரோ கால் பண்ணுறாரு. ஹீரோனோடைய அண்ணாக்கு டவுட் வந்துடுது. யாருன்னு கேட்க ஏதோ ராங் நம்பர் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோயின் ரெண்டு பேருமே இந்த சலூன் கடையில் மீட் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட காதல் வாழ்க்கையில் முதல் முத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோடைய காதலையும் உறுதி செஞ்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக யாருக்கும் தெரியாமல் சீக்ரெட்டாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் தாங்க நம்ம ஹீரோயினோடைய அண்ணங்க கபோர்டுக்குள்ளே ஒரு கவர் இருக்குங்க. என்ன கவர்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு க்ரீட்டிங் கார்டு. அந்த க்ரீட்டிங் கார்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சவுண்டு வரும் இல்லையா, அந்த க்ரீட்டிங் கார்டு. உடனே அதை அவங்க அண்ணங்காரன் எடுத்து வச்சிடறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோவோடைய அக்காவும் வந்து ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக டவுனுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோக்கும் ஹீரோடைய அக்காவுக்கும் ஒரே டைமில் தான் பர்த்டே, ரெண்டு பேரும் ட்வின்ஸ் அப்படின்றதுனால அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கடா அப்படின்னு சொல்ல, விலை அதிகமாக இருக்குக்கா அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ வந்து ஹீரோடைய அக்காவோட கல்யாணத்தை பற்றி பேசும்போது அக்கா சொல்கிறாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள்லாம் ஒரு பையனை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியாதுடா. ஆனால் என்னையாவே ஏற்றுக்கக்கூடிய ஒரு பையன் வந்தானா அவனோட ட்ரீமுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன், என்னோட ட்ரீமுக்கு அவன் சப்போர்ட் பண்ணுவான், நாங்கள் ரெண்டு பேருமே நல்லா இருப்போம், எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த மாதிரி ஒரு பையனை எங்கக்கா போய் தேடுறது அப்படின்னு கேட்க, தேடுடா கண்டிப்பாக கிடைப்பான் அப்படின்ற மாதிரி ஹீரோட அக்கா வந்து சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பேண்ட் ஆஃபீஸ்க்கு போய் எல்லோருக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்து பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்போ ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, எப்படியோ உனக்கு லவ் செட் ஆகிடுச்சு, உனக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எனக்கும் ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குடா, ஆனால் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல, உன்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பேண்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு நபர் வந்திருக்கிறாருங்க. வேறு யாரும் இல்லை, இந்த வெங்கட பாபு தான். அவர் கடனை வசூலிக்கிறதுக்காக வந்திருக்கிறாருங்க. உடனே இந்த பேண்ட் ஆஃபீஸோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை கொடுத்து வட்டி மட்டும்தான் இருக்குது, அசல் இல்லை, கூடி சீக்கிரம் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னையா இப்படியே இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த வெங்கட பாபு சொல்கிறாருங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஸ்வீட் கொடுக்குறாரு எனக்கு பர்த்டே அப்படின்ட்டு. ஆனால் வெங்கட பாபு எடுக்கவே இல்லை, அசிஸ்டண்ட்டு அந்த ஸ்வீட்டை எடுத்துக்கிறாரு. சரின்ட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த லெட்டர் வந்திருக்குது. அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தா க்ரீட்டிங் கார்டு. ஓப்பன் பண்ணால் சவுண்டு வருது. இதை பார்த்தீங்கன்னா வெங்கட பாபு பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. கண்டிப்பாக இது நம்ம தங்கச்சி இவனுக்கு கொடுத்த க்ரீட்டிங் கார்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போய் தேடி பார்க்குறாரு. வீட்டுக்குள்ளே இல்லை. ஸோ தங்கச்சிக்கும் நம்ம ஹீரோக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அப்படின்ற விஷயம் வெங்கட பாபுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அந்த டைமில் தான் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த வெங்கட பாபுவோட தம்பி இருக்கான் இல்லையா, இவன் இந்த ஸ்கூலுக்கு போயிருக்கிறான். அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் மூட்டையெல்லாம் அடுக்கி வைக்கிறதுல பிரச்சனையாக இருக்குது. நம்ம பத்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிமெண்ட் மூட்டையெல்லாம் இங்கேருந்து எடுத்துருங்க, ஏன்னா இங்கே குழந்தைங்களாம் படிக்கிறதுக்காக வராங்க, பிரச்சனையாகுது, இது ஸ்கூலு, பாடம் படிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்ல, இது எங்கள் இடம், நாங்கள் டொனேட் பண்ணது தான், நீ எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கும் பத்மாக்கும் பஞ்சாயத்துங்க. இந்த தம்பிக்காரன் ஓவராக வாய் பேச ஆரம்பிக்கிறான். இந்த ஆர்குமெண்ட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக ஆரம்பிக்குது. இது கைகலப்பாக மாறுதுங்க. எண்ட் ஆஃப் த டே வெங்கட பாபுவோட வீட்டுக்கு போயிட்டு அக்காலும் தம்பியும் சேர்ந்துட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என் மேலே கை வைக்கிறாங்க, நீ பார்த்துட்டு சும்மா இருக்கிற, இப்படியே போச்சுன்னா நம்ம கெத்து என்ன ஆகுறது
வாங்குறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த வெங்கடபாபு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். வெங்கடபாபு ஆல்ரெடி நம்ம ஹீரோ மேலே செம்மகானில் இருந்துட்டு இருக்கான். அந்த கிரீட்டிங் கார்டு விஷயத்தில் 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ வரைக்கும் எதுவும் பஞ்சாயத்து பண்ணாமல் தான் மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணணும் அப்படின்னு வெங்கடபாபு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஊருக்குள்ளே திருவிழா நடக்கிறதுனால எல்லோருமே அந்த திருவிழாவில் கலந்துக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கால் பண்ணாங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு சீக்கிரட்டாக மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஆனால் வீட்டில் இல்லை, நம்ம மீட் பண்ணலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் வர சொல்லியிருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனோட வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு அப்படியே ஹீரோனை பார்த்துக்கிட்டே 2 பேரும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பத்மாவை பார்க்கறதுக்காக இந்த வெங்கடபாபுவோட அசிஸ்டன்ட் வந்திருக்கிறாருங்க. பத்மாவா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கே அப்படின்னு கேட்க, இல்லை வெங்கடபாபு உன்னை பார்க்கணும்னு சொன்னார் வா அப்படிங்கும்போது, நான் யாரையும் பார்க்க மாட்டேன், முதல்ல அந்த சிமெண்ட் மூட்டையை ஸ்கூல்லேருந்து எடுத்தால் மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எடுத்துட்டாங்க, உன்ட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க வா அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா ஸ்கூலுக்கு வெளியில் சிமெண்ட் மூட்டை இல்லை. ஆனால் பார்த்தா மொத்த சிமெண்ட் மூட்டையும் ஸ்கூலுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு சேர் மேலே காலை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. பத்மாக்கு கோவம் வந்துடுது. சிமெண்ட் மூட்டையெல்லாம் இந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துங்க, குழந்தைங்களுக்கு பாதிப்பை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டு வச்சிருக்க அப்படின்னு கேட்க, என்னடி எங்கிட்டயே குரலை வசதி பேசுகிற, இந்த இடமும் நீ பார்க்குற வேலையும் நான் உனக்கு போட்ட பிச்சை, என்னால் தான் நீ இந்த வேலையில் இருக்க, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, எது உன்னால தான் நான் இந்த வேலையில் இருக்கிறேனா, நினப்பு தாண்டா உனக்கு, என்னோட கல்வி தகுதி காரணமாக நானாக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், என்னோட தகுதிக்கு கிடைச்ச வேலை தான் இது அப்படின்னு சொல்ல, எதிரி உன்னோட தகுதி அப்படின்ட்டு பட்டுன்னு இந்த வெங்கடபாபு சாரியை பிடிக்கிறாங்க. சாரியில் தீயை வச்சு கொளுத்தி விட்றான். இப்போ சொல்கிறீ உன்னோட தகுதி எது அப்படின்ட்டு டக்குன்னு டோரை லாக் பண்ணி நம்ம பத்மாவோடைய சாரியெல்லாம் உருவி நிர்வாணப்படுத்திடுறாங்க. பயந்து போன பத்மா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிமெண்ட் மூட்டைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ கூட நான் நினச்சா என்ன வேணாலும் உன்னை பண்ண முடியும், நான் உன்னை தொடக்கூட மாட்டேன், ஏன்னா உனக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நாளைக்கு காலையில் பசங்க வந்து உன்னை பார்க்கட்டும், அப்படியே விட்டுட்டு போகிறேன் அப்படின்ட்டு அந்த சாரியை முழுசாக தீயை வச்சு கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். வழக்கம் போல் ஹீரோடைய ஃப்ரெண்டு இந்த பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போது இந்த தற்கூரிங்க அந்த ஸ்கூல் செவத்தில் வரைஞ்சி வச்சிருக்கானுங்க. இந்த வாட்டி ஹீரோடைய ஃப்ரெண்டு அந்த டிராயிங்க்கு சாரியெல்லாம் வரைஞ்சி அதை ஒரு கடவுளாக மாற்றி விட்டாருங்க. பத்மாக்கு பச்சை கலர் சாரினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே ஜன்னல் ஓப்பன் ஆகுது. உள்ளேருந்து நம்ம பத்மா எட்டி பார்க்குறாங்க. அதை பார்த்ததும் இவர் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. பத்மா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு உள்ளே போக, நீ கிட்ட வராத அப்படின்ற மாதிரி பத்மா சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அவருடைய டிஷர்ட்டை கலட்டி கொடுக்குறாரு. அந்த டிஷர்ட்டை போட்டுட்டு வெளியே வராங்க. இங்கே என்ன நடந்தது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் நம்ம பத்மாவை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு. அப்போது பத்மாவோடைய அம்மா அப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அதிர்ந்து போய் கேள்வி கேட்டால் பத்மா எதுவும் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டும் எதுவும் சொல்லவே இல்லை. அங்கிருந்து கிளம்பும் போது ஆப்போசிட்டில் ஹீரோ வராரு. எங்கடா போயிட்டு வர அப்படின்னு கேட்கும்போது, உன்னை எங்கெல்லாம் தேடுறது, ஒழுங்கா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போகும்போது தான் அங்கே என்ன நடந்தது அப்படின்றதே ஹீரோக்கு தெரியுதுங்க. கட்டுப்பான ஹீரோ இந்த ஷேவிங் பிளேடு எடுத்துட்டு அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு கொலவெறியில் ஓடுறாரு. குடும்பத்தினர்கள்லாம் தடுக்கிறாங்க, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதரா அப்படின்ட்டு. சரின்னு இவர் சைலண்ட் ஆகுறாரு. எல்லோரும் கையெடுக்கிறாங்க. பட்டுன்னு மறுபடியும் ஓட்டத்தை பிடிச்சிடுறாருங்க. நேராக இந்த வெங்கடபாபு அவனோட தம்பி ஆட்கள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு 2 கோடு போட்டுடுறாருங்க. ஆனால் எல்லோரும் ரவுண்ட் அப் பண்ணி ஹீரோவை கீழே படுக்க போட்டுறாங்க. அதே ஷேவிங் பிளேடை வாங்கி, நான் உனக்கு மொட்டையை அடிச்சு விட்றேன்டா, உன்னை அசிங்கப்படுத்துறேன்டா அப்படின்னு சொல்லி இந்த வெங்கட பாபு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சேவிங் பண்ணி விட்டுறான். அடுத்த நாள் காலையில் இந்த அரகுர மொட்டையோடு உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஹீரோக்கு ஹீரோடைய அப்பா தான் மொட்டையடிச்சு விட்றாரு. இப்போது இந்த பேண்ட் ஆஃபீஸில் போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இவனில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ்காரங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, டேரெக்டாகவும் நம்மளால் எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒன்று வர சொல்கிறாங்க வா அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஹீரோடைய அக்கா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோடைய அக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. ஹீரோவையும் அந்த இடத்துக்கு வர சொல்லி ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டே இந்த வெங்கடபாபுவோட ஆட்கள் கொடுத்துட்டாங்க. அதனால தப்பு இவங்க கிட்ட இருக்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு விசாரிச்சிங்களா, அவங்கள விசாரிக்காம எங்களை குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அக்காவும் கேள்வி கேட்க, உடனே இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் டு மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தூக்கி உள்ளே போட்டுருவோம் பார்த்துக்க அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போலீஸ்காரங்க கிட்ட வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு ஹீரோவும் ஹீரோடைய அக்காவும் வெளியே வந்துடுறாங்க. ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் இருக்குது. அப்போ ஹீரோடைய அக்கா பொறுமையாடுறா, நீ கோவப்பட்ட அவசரத்தில் எந்த முடிவும் எடுத்துடாத, அது தப்பாக தான் முடியும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு ஹீரோ எப்படி இருக்கான், அவனை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, நீ எவ்வளோ வாட்டி ஹீரோ பார்க்கறதுக்காக வந்திருப்ப, அது சீக்கிரட்டா, ஆனால் ஒரு வாட்டியாவது உன்னை பற்றி யாராவது தப்பாக பேசியிருப்பாங்களா, ஏதாவது ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கா, இல்லை ஆனால் பத்மா ஹெல்ப் பண்ணா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. இதுதான் பார்க்குற பார்வையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்றது. வேண்டாம், இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், இனிமேல் நான் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கிளம்புறாரு. அப்போ நம்ம ஹீரோன்னு ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோவை பார்க்கணுன்னு ஏதாவது முயற்சி பண்ணோம்னா அண்ணனுக்கு தெரிஞ்சால் ஹீரோவை கொன்னே போட்டுருவான். அவன் உயிரோடு இருக்கிறது தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், அதனால் நான் இனிமேல் அவனை போய் பார்க்க போகிறதில்ல. அவன் என்னை பற்றி என்ன நினச்சாலும் பரவாயில்ல, அவன் வாழணும் அப்படின்றதுக்காக நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த வேற்று
வேற்று கிரக வாசிங்கெல்லாம் போய் டீ கடையில் உட்காந்து பத்மாவை பற்றி பயங்கரமாக ரூமர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கடைக்காரக்காவே டென்ஷன் ஆகி எல்லாம் வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. பத்மா மறுபடியும் ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி அந்த ஸ்கூலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிமெண்ட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து வெளியே போடுறாங்க. வெளியே போட்டதோட மட்டும் இல்லாமல் அந்த சிமெண்ட் மூட்டை மேலே தண்ணி ஊற்றி விட்டுறாங்க. தண்ணி ஊற்றினா எல்லாமே ஸ்பாயிலாக இருந்தானே, எல்லாம் கட்டி ஆயிருந்தானே, ஸோ எல்லாமே வேஸ்ட்டாக போகட்டும் அப்படின்ட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனுடைய அண்ணங்காரன் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான். இது நம்ம முன்கூட்டியே கணிச்சது தான். ஆனால் அண்ணி பார்த்தீங்கன்னா எதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கல்யாணம் அப்படிங்கும்போது இல்லை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கல்யாணத்துக்கான ஏற்பாட்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோனும் பார்த்தீங்கன்னா விருப்பமே இல்லாமல் அதுக்கு தயாராகிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் மூட்டையெல்லாம் ஸ்பாயில் பண்ண விஷயம் இந்த வெங்கட்ட பாபுக்கு தெரிய வருது. நேராக சலூன் கடைக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய கஸ்டமரை துரத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோடைய அப்பாவை ஒரு அடி அடித்து அசிங்கப்படுத்திட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். கடுப்பான நம்ம ஹீரோடைய அப்பா வீட்டுக்கு வந்து ஹீரோவை பிடிச்சி கண்டபடி திட்டுறாரு. மறுபடியும் என்னடா வம்பு வளர்த்து வச்சிருக்கேன், சலூனுக்கு வந்து என் மேலே கையை வச்சுட்டான்டா, இந்த மாதிரி அவங்க சட்டையை வாங்கி போட்டு தாண்டா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துடுது. முதல்ல அவங்க ட்ரெஸ்ஸை வாங்கினதே தப்பு அப்படின்ட்டு உடனடியாக எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கிட்டு போய் வெளியே போட்டு தீயை வச்சு கொளுத்துறாருங்க. அப்படியே தீ கபகபான்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆப்போசிட்டில் நம்ம பத்மா வீட்டுக்கு வராங்க. எல்லாத்தையும் பத்மா பார்த்துட்டு இவனுக்கு இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு இவன் பண்ண அட்டூழியத்துக்கு கண்டிப்பாக அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு போலீஸ் கிட்டலாம் போக முடியாது. போலீஸ் கிட்ட போனால் கண்டிப்பாக இவன் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்திடுவான்ட்டு ஒரு போர்டில் இவன் இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டான், இதுக்கு கண்டிப்பாக நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவன் வீட்டு முன்னாடி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஹீரோ பக்கத்தில் வந்து உட்கார்றாரு, ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து உட்கார்றாரு, ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே வந்து உட்கார்றாங்க. அந்த போராட்டம் அப்படியே கொஞ்சம் வலுப்பெற ஆரம்பிக்குது. அதே சமயம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பல பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சப்போர்ட்டர்ஸும் இருப்பாங்க, ஹேட்டர்ஸும் இருப்பாங்க. சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கவனிச்ச இந்த வெங்கட் பாபு என்ன பண்ணுறாருன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோனை போட்டு ஏதாவது பண்ணு அப்படிங்கும்போது எனக்கே இப்போ தான் சார் தெரியுது நான் ஏதாவது பண்ணுறேன், நீங்கள் வந்து எதுவும் ரியாக்ட் பண்ணிடாதீங்க, ரியாக்ட் பண்ணிங்கன்னா மேலும் பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது வெங்கட் பாபுன்றவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்றது தெரிய வர ஆரம்பிக்குது. எல்லோரும் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இந்த பேண்டு டீம் இருக்கு இல்லையா, அவர் கடன் வாங்கினதுனால நான் எப்படிடா அந்த போராட்டத்துக்குலாம் வர முடியும் அப்படின்னு கேட்க, கடன் தானே வாங்கினீங்க, தப்பாக பண்ணீங்க, ஒழுங்காக வாங்கன்னு சொல்ல இவங்க பேண்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்காக சாமியானா சப்ளையர்ஸ் பார்த்தீங்கன்னா சாமியானாலாம் கொடுக்குறாங்க நலலுக்காக. இந்த வெங்கட் பாபுவோட ஜாதிக்காரங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நாம் எப்படி அவங்க கூட சேர்ந்து போராட்டமெல்லாம் பண்ண முடியும், அந்த பொண்ணு பக்கம் நியாயம் இருந்தாலும் அவன் கடன்லாம் கொடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கானே அப்படிங்கும்போது என்ன கடன் கொடுத்து ஹெல்ப் பண்ணா, எல்லாருக்கும் போடுற அதே வட்டியை தானே கொடுத்தான், நம்ம ஜாதிக்காரன் அப்படின்றதுனால வட்டி ஏதாவது கம்மி பண்ணானா என்ன, அவன் கடன் கொடுத்தா நம்ம கடனை திருப்பி கொடுத்தோம், அவ்வளோதான் அவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு. அவங்க போராட்டம் பண்ணுறாங்க, நியாயத்துக்காக போராட்டம் பண்ணாங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சைடில் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த போராட்டம் கொஞ்சம் பெருசாக ஆக ஆரம்பிக்குதுங்க. போராட்டம் பெருசாக வைக்கும்போது இந்த வெங்கட் பாபு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறார். இந்த வெங்கட் பாபுவோட மனைவி இருக்காங்க இல்லையா, நேராக நம்ம பத்மாவை மீட் பண்ணி தயவு செஞ்சு அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இந்த போராட்டத்தையெல்லாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்கள் எனக்கு உங்கள் மேலேயோ மற்றவங்க மேலேயோ எந்த கோவம் கிடையாது, எனக்கு அவர் மேலே மட்டும்தான் கோவம், அவரை நான் சும்மா விட மாட்டேன். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தியிருக்கான், உங்கள் புருஷன் என்னை முழுசாக பார்த்துருக்கான், எப்படி நான் அவனை சும்மா விட முடியும், என் இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வெங்கட் பாபுவோட மனைவியே பார்த்தீங்கன்னா நம்ம பத்மா இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்துட்டு சரிம்மா நீ பண்ணுறது சரிதான், நீயே வின் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதாவது கன்வின்ஸ் பண்ண வந்தவங்களே பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் ஆகி அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இந்த வெங்கட் பாபு தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி என் தங்கச்சி கல்யாணம் வருது, சமாதானமாக போய்க்கலாம், நான் வேணா மன்னிப்பு கேட்டாரேன் அப்படிங்கும்போது நம்ம பத்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. உன்னோட மன்னிப்பை வச்சு நான் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் முடியாது, வேணா இதே மாதிரி ட்ரெஸ் அவுத்து விட்டு நான் ரோட்டில் நடக்க வைக்கிட்டா அப்படின்ற மாதிரிலாம் பேச சைலண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வம்பு இழுக்கிறேன் அப்படின்னா அங்கே சரியா பஞ்சாயத்து. அப்படி பஞ்சாயத்து பண்ணும்போது நம்ம பத்மா பார்த்தீங்கன்னா நெஞ்சிலே ஒரு மிதிச்சிடுறாங்க இந்த வெங்கட் பாபுவை. மறுபடியும் இந்த வெங்கட் பாபு அசிங்கப்பட்டு போகிறான். அதுக்கப்புறம் நம்ம பத்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இவன் மேலே மட்டும்தான் கோவம், வேறு யார் மேலே கோவம் இல்லை, இவனை நான் சும்மா விட மாட்டேன், அதே சமயம் அந்த பொண்ணோட வாழ்க்கை எதுவுமே ஆயிடக்கூடாது, அதனால் அந்த பொண்ணோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் தற்காலிகமாக இந்த போராட்டத்தை நான் நிப்பாட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனோட கல்யாண நிகழ்ச்சி வீட்டில் ஏற்பாடு பண்ணப்படுதுங்க. ஆனாலும் இந்த வெங்கட பாபு மற்றும் தம்பி 2 பேரும் கொலவெறியில் இருந்துகிட்டு இருக்கானுங்க, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக ஹீரோன் வந்திருக்காங்க. இந்த சலூனில் வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்கிறாரு, ஆக்சுவலாக உனக்கு கல்யாண
கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எப்படியும் உங்கள் அண்ணன் ஒரு மோசமான மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணி வைப்பான் அப்படின்ட்டு கோவத்தில் அவனை பற்றி விசாரணை பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் தெரிய வந்தது மாப்பிள்ளை நல்ல பையன் தான், அவனை நல்லா பார்த்துப்பான், நீ சந்தோஷமாக வாழு அப்படின்னு சொல்ல, உன்னை விட நல்லா பார்த்துப்பானா அப்படின்னு கேட்க இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் இங்கே இருக்கேன், 10 நிமிஷம் லேட்டாக போனால் என் கல்யாணம் நின்னா போயிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, குழந்தை பிறந்துச்சுன்னா பையனாக இருந்தால் என் பேரை வை, அது போதும், அந்த ஞாபகத்தோடயே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது ஹீரோனோட கல்யாணத்துக்கு இதே பேண்டை தான் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதனால் பேண்டில் இருக்கிறவங்கலாம் நீ இருப்பா நாங்கள் போகிறோம் அப்படிங்கும் போது இல்லை பரவாயில்ல நான் வரேன், அவனோட கல்யாணத்துக்கு நானே வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஹீரோ வாசிக்கிறாரு. மணமேடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைசியில் நம்ம ஹீரோனுக்கும் கல்யாணம் நடந்து முடியுதுங்க. இப்படியெல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்க திடீர்னு நம்ம பத்மாவை காணுங்க. எங்கே போயிருப்பா, இங்கே தான் எங்காவது இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நார்மலாக தேட ஆரம்பிக்கிறாங்க. நேரம் கடக்கும் போது தான் தெரிய வருது உண்மையிலேயே பத்மா காணாம போயிட்டாங்க அப்படின்னு. ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு பொண்ணை காதலிக்கிறதா சொன்னார் இல்லையா, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, பத்மா தான். இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கும் தெரிய வந்து நீ அவகிட்ட காதலை சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா நம்ம பத்மா வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, என்ன புரிஞ்சுக்கிற ஒரு பையன் வந்துச்சுன்னா நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு. அதனால ஹீரோ சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த சுச்சுவேஷனில் பத்மா மர்மமான முறையில் காணாமல் போயிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தாச்சு, காணோம். என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ராத்திரி பார்த்தீங்கன்னா இந்த வெங்கட பாபு வந்து நம்ம பத்மாவை கடத்தி வச்சு கட்டி போட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருந்திருப்பான். என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்ட்டு. என்ன ஆனாலும் சரி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன், செத்தாலும் சாவனே தவிர மன்னிப்பு கேட்க மாட்டேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு அந்த டைம்லேயும் மிரட்டியிருக்காங்க. அப்போ வந்து இந்த வெங்கட பாபு சொல்கிறான், பத்மான்னு ஒருத்தியோட பேர் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு வாய்க்குள்ள டியூபை விட்டு தண்ணி ஆன் பண்ணி அங்கேயே சாவடிச்சு குளத்தில் தூக்கி போட்டுருந்துருக்காங்க. குளத்துலேருந்து டெட் பாடியை நம்ம ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் எடுக்கிறாரு. மனம் முடிஞ்சு போயிடுறாரு. எல்லோரும் இது ஒரு தற்கொலை அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிறாங்க. எல்லோருமே பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சமாதியில் உட்காந்து அழுகுறாரு, ஏங்கா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கட்டம் மட்டும் விழுகுதுங்க தனியாக. அப்போ தான் தெரிய வருது இது ஒன்றும் சூசைடு கிடையாது, இது கொலை. இந்த வெங்கட் பாபுவும் அவங்களோட ஆட்களும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கானுங்க அப்படின்ட்டு கொலை வரியில் ஹீரோ அங்கே போய் அடித்து போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஊருக்காரங்க யாருமே கிட்ட வரவே இல்லை, எல்லாருமே என்கரேஜ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இவனை விட்டுறாது அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வெங்கட் பாபுவை தூக்கி போட்டு குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கிறாரு. நான் உன்னை கொல்ல மாட்டேன்டா, உன்னை கொன்னா எனக்கு என்னடா கிடைக்க போகுது, என்னுடைய அப்பா மகளையும் இழந்து மகனையும் இழந்து நிற்பாங்க, நான் ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பேன், நீ நிம்மதியாக செத்து போயிடுவேன், உன்னாலே எந்த பிரயோஜனம் இருக்காது, என்னாலே எந்த பிரயோஜனம் இருக்காது, அதனால் உன்னாலையும் என்னாலையும் பிரயோஜனமாகிற மாதிரி நான் ஒரு சம்பவத்தை பண்ண போகிறேன், இனிமேல் இந்த ஊருக்குள்ளே எவனும் இந்த மாதிரி அராஜகம் பண்ணக்கூடாது, அப்படி மீறி பண்ணால் இவனோட நிலமை தான் எல்லாத்துக்கும், நாங்கள் இருக்கோம் தட்டி கேட்கறதுக்கு அப்படின்றத உன் மூலமாக நான் காட்ட போகிறேன் அப்படின்ட்டு இவனோட சட்டை பேண்டெல்லாம் அவருங்க அப்படின்னு மொட்டை அடித்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு வராங்க. இதைத்தான் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஸ்டேஜான விஷுவல்ஸாக நம்ம பார்த்துருப்போம். ஊரோட என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஜெயில் மாதிரி செட்டப் பண்ணி அதுக்குள்ளேயே வச்சிடுறாங்க. கல்யாணமாகி போன நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஊருக்கு வராங்க. குழந்தைய கொண்டு போய் தன்னோட அண்ணன் கிட்ட காட்டுறாங்க. இந்த குழந்தையோட பேர் என்னம்மா அப்படின்னு கேட்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு என்ன பேராக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போது ஒரு விஷுவலை காட்டுறாங்க. பத்மா அப்படின்ற பேர் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அண்ணன் பத்மாவை சாவடிச்சிருந்துருப்பான் இல்லையா, பத்மா அப்படின்ற பேரை தான் நம்ம ஹீரோன்னு அவங்க குழந்தைக்கே வச்சுருப்பாங்க. நீனடா பத்மான்ற பேரை ரிமூவ் பண்ணுறது, பத்மான்ற பேர் இந்த ஊரில் தலை நிமிந்து வாழும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.